சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத பல தத்துவ பாடல்களை கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள், சோகம், அழுகை, விரக்தி, காதல் உள்ளிட்ட பல தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்கச் செய்த கண்ணதாசன் பாடல் ஆசிரியராக மட்டுமல்லாமல் திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர். அதேபோல் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் நெருங்கி பழகிய கண்ணதாசன் இசையமைப்பாளர், கவிஞர் என்பதை தாண்டி இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான நடிப்பை போற்றி வந்தனர். அதே சமயம் கவிஞராக இருந்த கண்ணதாசன் சினிமா தயாரிப்பில் இறங்கிய போதே அவரை சுற்றி கடன் சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் அதை பற்றிய கவலைகள் இல்லாமல் எப்போதும் போல் தனது வேலையில் கவனம் செலுத்தி வந்தார் கண்ணதாசன். அந்த வகையில் சந்திரபாபு கதையில் பீம்சிங் இயக்கத்தில் 1961 வெளியான பாவமன்னிப்பு படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருந்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான இந்த படத்தின் அதன் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன. இதனை தங்கள் ப்ரமோஷனுக்கு பயன்படுத்தி கொள்ள நினைத்த பாவமன்னிப்பு படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் பாட்டுப் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி பாவமன்னிப்பு படத்தில் வரும் 8 பாடல்களையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி அனுப்ப வேண்டும். படக்குழு நியமித்த நடுவர் குழுவினர் வரிசைப்படுத்தியபடி யார் அனுப்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு என்று அறிவித்துள்ளனர். இதில் 10 பேர் சரியாக செய்திருந்தால் அனைவருக்கும் தலா 1000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதை கேட்டு பலரும் பாவமன்னிப்பு படத்தின் பாடல்களை வரிசைப்படுத்தி அனுப்பியுள்ளனர். இந்திய சினிமாவில் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த வித்தியாசமான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்த நிலையில் பாவமன்னிப்பு திரைப்படம் பெரிய வெற்றியாக அமைந்து பலருக்கும் லாபத்தை அள்ளி கொடுத்தது என்றே சொல்லலாம். ஆம், பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி, ஜெமினி கணேசன், சாவித்ரி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்த பாவமன்னிப்பு படத்தில் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இதையே படக்குழுவினர் படத்தின் ப்ரமோஷனுக்காக பயன்படுத்தி கொண்டனர் என்பதை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத பல பாடல்களை கொடுத்த கண்ணதாசன் இன்று நம்முடன் இல்லை. ஆனால் அவர் விட்டு சென்ற பாடல்களும் கவிதைகளும் இன்றும் நம் மக்கள் மனங்களில் அழியாத இடத்தை பிடித்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சினிமா ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.